இவ்வளவு கேள்விகளை வைக்கிறாங்க. ஒரு தொடக்கத்திலிருந்து இந்த சந்தேகங்கள் அல்லது எங்களுக்கு கவலைகள் இருந்துச்சு, அப்போ யாரோ தப்பிடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னு கோகுலேந்திரா அவர்கள் குறிப்பிட்றாங்க. இல்லை, இப்போ அவங்களுடைய சந்தேகங்களில் ஒன்றும் தவறு இல்லை. அதே நேரத்தில் அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்றதை இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ பொள்ளாச்சி வழக்கு பற்றி இன்னைக்கு சிஎம் பேசும்போது இந்த வழக்கில் 24 மணி நேரத்தில் அக்யூஸ்டு கைது செய்யப்படுறார். ஆனால் பொள்ளாச்சி வழக்கு 12 நாட்கள் ஆச்சு அந்த கைது செய்யப்படுவது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு 12 நாட்கள் ஆச்சு. இது மாதிரியான ஒரு சூழல் இங்கே இல்லை. இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தபோது அவர் இன்னைக்கு முதலமைச்சரினுடைய உரையில் பதில் உரையில் மிக தெளிவாக அதை சொல்றாரு. இப்போ உடனடியாக அவரை கைது செய்தது மட்டுமில்லை, இப்போ குண்டாஸில் அவரை கைது செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாத 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் செய்திருவோம். அவருக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் இந்த அரசில் தப்பிக்க முடியாது அப்படின்றத மிக அழுத்தம் திருத்தமாக அவர் முதலமைச்சர் பதிவு செய்யறாரு. அப்ப இதை யாரு அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை வைக்கும் போது இது இன்னைக்கு இவங்க பிஜேபியை சேர்ந்தவர்களும் அந்த கேள்வி வைக்கிறாங்க, அதிமுக சேர்ந்தவங்க அந்த கேள்வி வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீதிமன்றம் நியமிச்சிருக்கல 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்து இது விசாரணைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னு சொன்னா, அல்லது யார் அந்த சாருன்றது இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் தகவல் தொடர்பு இருக்கு, அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. அல்லது நீங்க ஒன்றிய அரசு சார்ந்தவர்கள் நீங்க கொண்டு போய் கொடுங்க, இந்த போன்ல இருந்து உங்களுக்கு போயிருக்கு, இவரெல்லாம் குற்றவாளி, இவர் தான் அந்த சாரு, அவரை நீங்க கைது செய்யுங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நீங்க செய்ய முடியும்ல. இப்ப அதாவது தமிழ்நாடு அரசு யாரையும் காப்பாற்றுவதற்காக ஏதாவது செய்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது இருந்துச்சு சொன்னா நீங்க இதெல்லாம் செய்ய முடியும்ல. இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துட்டு போராட்டம் செய்யறன்ற பேர்ல நீங்க செய்வதன் மூலமாக இன்றைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில் முதலிடத்துல உயர்கல்வியில் முதலிடத்துல இருக்குன்னு சொன்னா அது காரணம், மிக முக்கியமான காரணம் பெண்கள் அதிகமாக படிப்பது தான். இங்க இது மிக முக்கியமான இதே அதுதான். இன்னைக்கு 27% தேசிய அளவில் தமிழ்நாட்டில் அது 52% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அதிகப்படியான பெண்கள் இந்தியாவிலே அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு அந்த உயர்கல்விக்கு போகக்கூடியதே இன்றைக்கு அச்சுறுத்தி இந்த போராட்டங்கள் நிறுத்திவிடக் கூடாது என்கின்ற அந்த அக்கறை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பதில் உரையில நம்ம பார்க்க முடியும். இப்ப யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஒண்ணு இல்லை, இந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் பெண்கள் அச்சப்பட்டு புகார் கூட தெரிவிக்கிறது இல்ல. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பெண்ணை ஒரு வகையில நம்ம பாராட்டணும், துணிச்சலாக போய்